இந்த சட்னி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று ஈவினிங் போல் கம்பெனி போயிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த சட்னி ரெடி பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு. இட்லிக்கு சுட சுட வச்சு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, வெறும் பூண்டும் மிளகா உப்பு வச்சு அரைக்கிற சட்னி தான். அதுவும் மிக்சியில் கிடையாது, அம்மியில். அம்மியில் அரைக்கும் போது தான் இந்த பூண்டு சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைக்கும் போது நான் வந்து பூண்டை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். ஏன்னா அந்த விறுவிறுப்பு மிக்சியில் இருக்கும் போது அதிகமாக தெரியும். அம்மியில் அரைக்கும் போது டேஸ்ட் நல்லா. அம்மி வந்து நான் மாடியில் வச்சுக்கல, அங்கே வைக்கிறதுக்கே இடம் கிடையாது. அதனால கீழ் வீட்டில் கம்பெனிலேயே வச்சுட்டேன். ஏன்னா அந்த அடுப்பு முறை ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அடுப்பு முறை தான். சரி அப்படியே சும்மா இருக்க வேணாம் அப்படின்னா அம்மியை அடுப்பு முறையிலேயே போட்டு வச்சுட்டேன். அடிக்கடிலாம் அரைக்க மாட்டேன், ஏதாவது மருந்து அரைக்கிறதுக்கு அரைப்பேன். இப்போ கழுவ வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சட்னி அரைக்கணும்னா போய் எல்லாம் அரைச்சிட்டு அம்மியை கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். சட்னிலாம் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே உரம் கட்டி வச்சுட்டு அடுத்து இட்லியை சூடாக ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த சட்னி முடக்கத்தான் தோசைக்கு, கண்ணால முருங்கை தோசைக்குலாம் நல்லா இருக்கும். அரைச்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் ஊற ஊற அந்த நல்லெண்ணெயிலேயே ஊறி இருக்கும். அப்போ சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சட்னியில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை கம்பு ஊற வச்சிருந்தேன். சரி கூழு காய்ச்சி வச்சுட்டு படுத்துருவோம் அப்படின்னு அதையும் மாவு அரைச்சு அதையும் ஒரு பக்கம் காய்ச்சி வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். யார் யாருக்கெல்லாம் கம்மங்கூழ் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.